Hi, it's Techna. Welcome to Tech Fear Tablet. The purpose of the channel is to deliver Monday technology, Thursday trending IT, Friday tutorial, and Saturday special. இது போக மற்ற எல்லா நாளுமே we are going to have a beautiful craft, IoT and embedded concept, and this is the purpose of this Tech Fear Tablet. And today is a Monday technology, and we are going to have a concept of a top 5 extension for Google Meet. Your first extension நம்ம டிஃபால்ட்டா ஒரு 16 பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் தான் உங்க ஸ்கிரீன்ல நீங்க வியூ பண்ண முடியும். இதே ஒரு 100-200 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஐகான்ஸ் எல்லாமே எப்படி ஒரே ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க. So that's about your first extension. Your second extension helps to add emoji. மேபி நீங்க கிளாஸ் எடுத்திருக்கிறப்ப பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டவுட் அப்படின்னா they can go for a rise up. ஸோ அவங்க ரைஸ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் டவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே இன்டிமேட் ஆகும். ஸோ அப்போ உங்க கிளாஸ் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் கிளாஸ். ஸோ தட்ஸ் அபவுட் யுவர் ஆடிங் எமோஜி. Your most important third extension is having attendance for your students. So நீங்க கிளாஸ் எடுத்துக்கிறப்ப எந்த டைம்ல வேணா நீங்க அட்டெண்டன்ஸ் கேரி பண்ணிடலாம். ஸோ நீங்க அட்டெண்டன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் இப்போ இருக்காங்களோ அவங்களோட டேட்டா எல்லாமே உங்க கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ல எந்த டைம் அந்த டைம்குள்ள யாரெல்லாம் இருக்காங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஸோ நீங்க எந்த டைம்ல வேணா நீங்க அட்டெண்டன்ஸ் கேரி பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்டிங்ல அண்ட் தென் மிடில் அண்ட் தென் டூரிங் ஒரு எண்டிங். ஸோ இது எல்லாமே உங்க கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எதுவுமே நோட் பண்ண தேவையில்ல. இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டோர் இன் யுவர் அக்கௌண்ட். ஸோ தட்ஸ் அபவுட் யுவர் third extension. Your fourth extension is going to make use of your space bar to mute and unmute your audio. So நீங்க ஒரு ஆடியோ மியூட் பண்ணனும் அன்மியூட் பண்ணனும் அப்படின்னா உங்க மவுஸ் யூஸ் பண்ணி அங்க கிளிக் பண்ணுவீங்க. So apart from that இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்பேஸ் பார் நீங்க சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆயிரும். இன்னொரு நீங்க ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அன்மியூட் ஆயிரும். So that's the purpose of your fourth extension. Your last fifth extension is going to be a dual screen. நீங்க at a timeல உங்க ஸ்டூடண்ட்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நீங்க ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கணும். at the same timeல நீங்க என்ன பவர் பாயிண்டோ இல்ல சம்திங் ஒரு ஸ்கிரீனை ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அதே நீங்க at a timeல நீங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னா you can have a dual screen concept. So that's about your fifth extension. And these are the different type of extensions we are going to have in this tutorial, and let's enter into our concept. And first of all எப்படி ஒரு Google Meet கனெக்ட் பண்ணலாம், அதோட லிங்க் எப்படி நம்ம எடுக்கலாம்ங்கறத கேரி பண்ணிடலாம். So open your Google. There you can type as a Google Meet, and you have to enter into first link. So உங்களோட Gmail அக்கவுண்ட்ல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. So லாகின் பண்ணதுக்கு அடுத்து இங்க உங்களுக்கு நியூ மீட்டிங் அப்படிங்கிற ஒரு கேரி ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் கெட் எ மீட்டிங் லிங்க் டு ஷேர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதான் உங்க மீட்டிங்கோட லிங்க். இதை நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் வாட்ஸ்அப் குரூப்புக்கு யாருக்கு சென்ட் பண்ணணுமோ இல்லை மெயிலோ யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த லிங்கை நீங்க எல்லாருக்கும் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அந்த மீட்டிங்ல என்டர் ஆகணும் அப்படின்னா இங்க என்டர் ஏ கோட் ஆர் லிங்க்னு இருக்கும். இங்க உங்க லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க மீட்டிங்ல ஜாயின் ஆயிருவீங்க. ஸோ இங்க உங்களோட கேமரா அண்ட் ஆடியோ ரெண்டோட பட்டன் இங்க கேரி ஆகும். பை டிஃபால்ட்டா உங்க ஆடியோ வந்து ஆன்ல இருக்கும். ஸோ நீங்க ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க கேமரா ஆன்ல இருக்கும். ஸோ நீங்க ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் கேமரா ஆன் அண்ட் ஆடியோ ஆனில் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் ஜாயின் ஆகும் கொடுக்குறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் மீட்டிங்கில் ஜாயின் ஆயிடுவீங்க. ஸோ இதான் உங்களோட மீட்டிங் ஸ்க்ரீன். அஸ் எ ஃபேக்கல்ட்டி உள்ளே என்டர் ஆகிட்டீங்க. இப்போ அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே என்டர் ஆவாங்க. ஸோ என்னோட மொபைலில் நான் கூகுள் மீட் ஆப் யூஸ் பண்ணி அந்த லிங்க் யூஸ் பண்ணி நான் உள்ளே என்டர் ஆக போகிறேன் அஸ் எ ஸ்டூடெண்ட்டாக. ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு ஷேர் மை லிங்க் டுவர்ட்ஸ் மை மெயில். ஸோ மெயில் சென்ட் பண்ணிடலாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணி உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அதை உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த லிங்க் ஐ காட் ஃப்ரம் Tech Fear Tablet. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணே உங்கள் கூகுள் மீட்டோட ஆப் இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ கிளிக் பண்ணோடனே இட் வில் என்டர் டுவர்ட்ஸ் யுவர் கூகுள் மீட். ஸோ இங்கே உங்களோட ஆடியோ அண்ட் வீடியோ நீங்கள் ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா கேட்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆஃப் மை ஆடியோ அண்ட் வீடியோ. அண்ட் இப்போது இங்கே நான் ஆஸ்க் டு ஜாயின்ங்கிறத கேரி பண்ண போகிறோம். ஸோ இது கேரி பண்ண உடனே இங்கே உங்கள் ஸ்க்ரீனுக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு வராங்க வெதர் யூ வாண்ட் அட்மிட்டாக கேட்கும். ஸோ நீங்கள் அட்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த யூசர் உங்களோட தட் மீன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்டு உங்களோட மீட்டிங்கில் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ ஆடியோ நான் இங்கே ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது நீங்கள் மேலே இதான் உங்களோட ஷோ எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஐக்கான். ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ யாரெல்லாம் எனக்கு வந்து உங்களில் இருக்காங்க எல்லாமே இங்கே வியூ ஆயிரும். ஸோ இது வந்து அஸ் எ அட்மின் நான் அஸ் எ ஃபேக்கல்ட்டி இங்கே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கீழே வியூ ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் இங்கே இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட் உள்ள லாகின் ஆகிரும். ஸோ அட்மிட். ஸோ இப்போ இங்கே 3 people, ஒன்று அட்மின், ஃபேக்கல்ட்டி அண்ட் தென் 2 students. So this is about our meeting.
அண்ட் இப்போ நான் வந்து சம்திங் ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் ஒரு பவர் பாயிண்ட்டோ இல்லை சம்திங் நான் வந்து ஒரு டாட் நெட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்பேன் என் ஸ்க்ரீனை. ஸோ அதுக்கு என்ன கேரி பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் அ பவர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட். ஸோ இப்போ உங்களோட கூகுள் மீட்டில் வந்துடுங்க. இங்கே கீழே உங்களுக்கு ப்ரெசென்ட் நவுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரெசென்ட் நவ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு க்ரோம் ப்ரெஸ் பண்ணுமா இல்லை விண்டோவா அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து விண்டோவை ப்ரெஸ் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் எனக்கு இதிலேருந்து இன்னொரு பேஜை நான் வியூ பண்ணணும். ஸோ பவர் பாயிண்ட். ஸோ ஐ கோ வித் விண்டோ. ஸோ நீங்கள் எதுலாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஸோ தீஸ் ஆர் த பேஜஸ் ஹேவ் பீன் ஓப்பன் நவ். ஸோ இப்போ நான் இந்த ப்ரெசன்டேஷன் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அண்ட் தென் கோ வித் யுவர் ஷேர் கான்செப்ட். நீங்கள் ஷேர்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் உங்களுக்கு ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லிங்க் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே உங்கள் ஸ்க்ரீன் இங்கே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் மேலே வியூ பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எது ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் இப்போ டபுள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதான் உங்கள் ப்ரெசன்டேஷன் அண்ட் இதான் உங்களோட ஸ்டூடெண்ட்டோட மொபைல் வியூ. ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனை நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே எல்லாரோட மொபைலையும் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். And this is the thing about how to present your PPT or some other software towards your students. And இப்போ உங்கள் கூகுள் மீட்டில் வந்து ஸோ கீழே உங்களுக்கு ஸ்டாப் ஷேரின்னு இருக்கும். இது எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணது ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூ ஆர் ப்ரெசென்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டாப் ப்ரெசென்டிங் கொடுத்துடலாம். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரெசென்டிங் எல்லாமே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்டாப் ஆயிரும். அண்ட் உங்கள் பீப்புள் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் கேரி பண்ணுவீங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் உங்கள் சேட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் ஏதாவது இன்டிமேட் பண்ணலாம், நீங்கள் இன்டிமேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஜஸ்ட் ஒரு மெசேஜ் திஸ் இஸ் அபவுட் யூனிட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு சென்ட் அ மெசேஜ். அண்ட் இப்போது உங்கள் யூசரோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அங்கே உங்கள் சேட் மெசேஜ் இன்டிமேட் ஆகிருக்கும். அந்த சேட் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸோ யார் என்னென்ன மெசேஜ் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் யுவர் ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ உங்கள் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் கூகுளில் போங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு கூகுள் வெப்ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள். வில் கெட் யுவர் ஃபர்ஸ்ட் லிங்க். அண்ட் இதான் உங்களோட கூகுள் வெப்ஸ்டோர். ஸோ இதில் டாப்பில் இங்கே உங்களுக்கு செர்ச் த ஸ்டோர்னு இருக்கும். ஸோ இதில் போய் நான் இப்போ ஃபஸ்ட்டு கேரி பண்ணுற கான்செப்ட் வந்து கிரிட் வியூ. ஸோ கொடுத்து செர்ச் பண்ணுறேங்க. திஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிரிட் வியூ. இதோட பர்பஸ் எனக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணுறப்ப அட் ஏ டைமில் நீங்கள் வந்து 16 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வியூ பண்ண முடியும். 16 ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்கான் தான் வியூ பண்ண முடியும். ஒரு 100 or 200 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு மீட்டிங் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எல்லாரோட ஐக்கானும் உங்களுக்கு அட்டே பேஜில் கேரி ஆகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் அ கிரிட் வியூ. அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே நான் ஆல்ரெடி இந்த பிளாக் கலர் எக்ஸ்டென்ஷன் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2-3 எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணேன். பட் பிளாக் கலர் இந்த ஐக்கான் உரிய எக்ஸ்டென்ஷன் வில் பி குட் எனஃப். ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் பக்கத்தில் ஆட் டு க்ரோம்னு இருக்கும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணாலும் இங்கே ரேட்டிட்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் டு க்ரோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரிட் வியூ உங்களோட கூகுள் க்ரோமில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இது பண்ணதுக்கு அடுத்து உங்களோட கூகுள் மீட்டை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரிட் வியூ இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை பை டிஃபால்ட்டாக டிசேபிளாக இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாமே உங்கள் கிரிட் வியூவில் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வியூ ஆயிடுவாங்க. ஸோ இது மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் கூட உங்கள் ஐக்கான் எனக்கு சைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன செய்யலாம், நீங்கள் ஒரே பேஜில் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் தட் வி ஹேவ் டு கோ ஃபார் அ கிரிட் வியூ. ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் எனக்கு வந்து ஒன்லி ஷோ பார்ட்டிசிபேட் வித் வீடியோ. ஸோ யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் போய் பார்க்கணும். இல்லை எனக்கு வந்து யார் ஸ்பீக்கர் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கும். யூ கேன் கோ ஃபார் யுவர் செட்டிங்ஸ். அண்ட் இதிலே உங்களுக்கு எனேபிள் ஸ்க்ரீன் கேப்சர் மோடுன்னு இருக்கும். இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட் தட் மீன்ஸ் எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டுக்காக என்ன செய்யலாம்னா யூ கேன் ஹேவ் எ கேப்சர் யூ கேன் கேப்சர் யுவர் ஸ்க்ரீன் கான்செப்ட் தட் கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் மோடு. அண்ட் திஸ் இஸ் திங் அபவுட் யுவர் கிரிட் வியூ. அண்ட் செகண்ட் திங், இப்போ நம்ம கேரி பண்ணுற எக்ஸ்டென்ஷன் என்ஓடி நோட். ஸோ என்ஓடி கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் யுவர் எக்ஸ்டென்ஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ்டென்ஷன் என்ஓடி ரியாக்ஷன் ஃபார் கூகுள் மீட். ஸோ இதை உங்களோட இங்கே உங்களுக்கு ஆட் டு க்ரோம்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களில் இம்போர்ட் ஆயிரும். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அடுத்து இப்போ உங்கள் கூகுள் மீட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நோடு உங்களுக்கு இங்கே இம்போர்ட் ஆயிரும். ஸோ எனக்கு இதோட பர்பஸ் எனக்கு என்ன அப்படின்னா
மேபி ஒரு அஸ் எ ஃபேக்கல்ட்டி நீங்கள் எதாவது இன்டிமேட் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு ஒரு ஃபன்னியான ஏதாவது கான்செப்ட் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபன்னி ரியாக்ஷன் கொடுக்கணும்னா தே கேன் கோ ஃபார் திஸ். ஸோ கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யூ கேன் வியூ. அண்ட் இது நீ யூஸ் பண்ணுறப்ப யார் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த எக்ஸ்டென்ஸ் இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லாருக்குமே வியூ ஆகும். யாரெல்லாம் இந்த எக்ஸ்டென்ஸ் இம்போர்ட் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த வியூ ஆகாது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் இருக்கும். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது டவுட் ஏதாவது எனக்கு இருக்குது அப்படின்னா அவங்க இன்டிமேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்கல்ட்டி கேன் வியூ த ரைஸ் ஹேண்ட். இந்த ஹேண்ட் ரைஸ் வந்த உடனே ஓகே இந்த பர்டிகுலர் பர்சன்ட் எனக்கு வந்து டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீ ஃபேக்கல்ட்டி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் கிளியரிங் த டவுட் யூ கேன் கண்டினியூ யுவர் செஷன். ஸோ தட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் யுவர் ரைஸ் ஹேண்ட். நீங்கள் எப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது வரை இந்த ரைஸ் ஹேண்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. அண்ட் திஸ் அ திங் வி கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் நோட். Now it's the most important extension, that's meet attendance. So meet attendance கொடுத்து என்டர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் இருக்கும். பெட்டர் கோ வித் திஸ் ஆப்பிள் ஐக்கான். ஸோ இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கூகுள் ஷீட்டில் டேட்டா உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இட் வில் பி குட் எனஃப். அண்ட் இந்த அட்டெண்டன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சைடில் ஒரு நோட் பேட் மாதிரி ஓப்பன் ஆகி அங்கே இங்கே இப்போ யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே வியூ ஆகிட்டே இருக்கும். யூ கேன் காப்பி தோஸ் டேட்டா. பட் இதோட எனக்கு வந்து இந்த அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால ஐ எம் கோயிங் வித் திஸ் கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் ஆட் டு க்ரோம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூகுள் மீட்டில் இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணதுக்கு அடுத்து இப்போ உங்கள் கூகுள் மீட்டை ரெஃப்ரெஷ்மெண்ட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எனக்கு வந்து யாரெல்லாம் இருக்காங்கிற ஷோ பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே 3 மெம்பர்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களோட பீப்புள்ஸ் எல்லாமே இன்டிமேட் பண்ணி காமிக்கும். ஸோ எப்போ நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஸ் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப்புள் பக்கத்தில் இங்கே உங்களுக்கு இந்த ஐக்கான் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் இந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இங்கே ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நீங்கள் அட்டெண்டன்ஸ் நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னா இதான் உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் கேரி பண்ணுற கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் எப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் யாரெல்லாம் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த ரெக்கார்டு ஃபுல்லாமே உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இங்கே ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கணுமோ அப்போது ஸோ இந்த ஐக்கான் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ ஆன் பண்ணீங்களோ அந்த டைமில் உங்கள் அட்டெண்டன்ஸ் அங்கே ஸ்டோர் ஆகிடும் உங்கள் ஸ்ப்ரெட்ஷீட்டில். அண்ட் இப்போ உங்கள் அட்டெண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்டெண்டன்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் அட்டெண்டன்ஸில் உங்கள் டைமிங்கு எந்த மீட்டிங்கோட லிங்க்கு ஸோ அந்த மீட்டிங்கில் யாரெல்லாம் இருந்தால் பை டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அட்மின் அந்த கீழே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தேர்ட் பட்டன் வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் கான்செப்ட். ஒருவேளை எனக்கு வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரோலிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் ஆன் யுவர் ஸ்க்ரோலிங். திஸ் இஸ் அபவுட் மெயின்டைன் யுவர் அட்டெண்டன்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் அண்ட் மிடில் அண்ட் எண்ட் 3 டைம் என்ன செய்யலாம் நீங்கள் அட்டெண்டன்ஸ் கேரி பண்ணுறதுக்கு இட் வில் பி அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் அண்ட் கோ ஃபார் இட். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் யுவர் 4th எக்ஸ்டென்ஷன். உங்களை வெப்ஸ்டோரில் போய்ட்டு புஷ் டு டாக்ங்கிறது கேரி பண்ணுங்கள். கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கூகுள் மீட் புஷ் டு டாக்னு சொல்லிட்டு ஒரு மங்கி ஐக்கான் கேரியாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை இங்கே ஆட் டு க்ரோம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட க்ரோமில் இது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அடுத்து உங்கள் கூகுள் மீட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டோட ஐக்கான் பக்கத்தில் உங்களுக்கு இங்கே ஒரு மங்கி ஐக்கான் வரும் உங்களுக்கு. திஸ் இஸ் அபவுட் யுவர் புஷ் டு டாக் கான்செப்ட். ஸோ இதோட பர்பஸ் எனக்கு என்ன அப்படின்னா உங்கள் ஆடியோ நான் வந்து மியூட்டில் அன்மியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆரோ யூஸ் பண்ணி உங்கள் மவுஸ் ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணுவீங்க ஆஃப் பண்ணுவீங்க. டு ஓவர் கம் திஸ் கான்செப்ட் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ ஸ்பேஸ் பார். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். எப்போ நீங்கள் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த கான்செப்ட் கேரி பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ புஷ் டு டாக் கான்செப்ட். ஸோ திடீர்னு எனக்கு வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் ஏதாவது கேரி ஆகுது இல்லை எனக்கு வந்து ஒரு கால் வருது அப்படின்னா உங்கள் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி டக்கு உங்கள் ஆடியோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தட் மீன் மியூட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ கேன் unmute your audio with the help of your space bar. That's the concept of your push to talk. And then your last extension உங்களோட வெப்ஸ்டோரில் போய்ட்டு டூயல் லெஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டூயல் லெஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் அ டியூவல் லெஸ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் உங்களோட க்ரோமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கூகுள் மீட்டை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டாப்பில் இங்கே இதான் உங்களோட ஐக்கான். இந்த டூயல் லெஸ்ங்கிறது இங்கே கேரி ஆகும். ஒரு ஐக்கான் இங்கே வரல அப்படின்னா இந்த பசில் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்டென்ஸ் எல்லாமே இங்கே கேரி ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க.
பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு பின் ஆயிருக்காது. ஸோ அதை பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எக்ஸ்டென்ஷன் இங்கே டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே உங்களுக்கு ஏகப்பட்ட ரேஷியோ ஒரு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 3:7 4:6ன்னு. ஸோ உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் எவ்வளோ ரேஷியோ ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற ஸ்க்ரீனை ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அப்போ அட் a டைமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் மானிட்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணுற ஒர்க்கையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு தான் இந்த ரேஷியோ கான்செப்ட் இருக்கும். ஸோ now I move with 3:7 ரேஷியோ. அண்ட் இப்போது உங்கள் இந்த பேஜில் நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கிறது இங்கே கேரி பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு உங்களோட ஸ்டூடெண்ட்டோட ப்ரெசென்ட்டையும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அட் a டைமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டே மானிட்டர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ, என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கு அண்ட் இங்கே உங்கள் ஸ்க்ரீனை வந்து நான் 7:3 அண்ட் இங்கே உங்கள் ஸ்க்ரீனை நான் 7:3 நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். இந்த 7ல் வந்து நான் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறேனோ அதை நான் ஒர்க் பண்ணுறதுக்குரியதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த 3ங்கிற ரேஷியோவில் என் ஸ்டூடெண்ட்டை நான் மானிட்டர் பண்ணுறதுக்காகக்கூடிய பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அட் a டைமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட அட்டெண்டன்ஸையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இங்கே நான் என்ன ஒர்க் பண்ணுறேனோ அந்த ஒர்க் பண்ணுற ஸ்க்ரீனையும் நான் வியூ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ULS concept. And this is the thing about various extensions we can use in Google Meet. It's a beautiful concept and go for it, and definitely it will be useful to have your online class in your Google Meet, and all the best. And this is a concept how to make use of extensions in a Google Meet, and definitely it will be very useful for the faculty members and students, and it's a beautiful concept and go for it. In the next tablet we are going to have a full depth knowledge towards a Google Classroom, and share this tablet to all your friends, and definitely you can get a lot of technology and craft idea from this Tech Fear tablet, and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet, and this is Bafi, my tech friend. Thank you.